2 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கருப்பு உளுந்து. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்கிறதுனால 2 அரைக்கிறேன். அரிசி அரைச்சி எடுத்தாச்சு. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 கப்பு தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அப்படி வச்சுருங்க. மாவு ஆட்டி வச்சு 5 மணி நேரம் ஆயிட்டு ராத்தி ஹாண்டுவா. இதுக்கு வந்து சமையல் சோடா கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரைச்சி எடுத்த இஞ்சி, பச்சை மிளகா. வெஜிடபிள் நமக்கு வேணுங்கிறத சேர்த்துக்கலாம். நாளைக்கு கேரட் மட்டும் சேர்த்துக்கேன். சொரக்காய் துருவி போட்டுக்கலாம். நறுக்குன கொத்தமல்லி. பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எள்ளு, சீரகம், கருவேப்பிலை, மாவை விட்டுலாம். ஒரு லிட்டு போட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இருந்து வேகட்டும். நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் வேகட்டும். குஜராத்தி ஹாண்டுவா ரெடி ஆயிடுச்சு.